பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இதுவே பொழப்பா போச்சு. எப்ப பாரு பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லை, இல்ல பேர் சொல்ல துப்பில்லை உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆகாதவன் கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருவனை பிடிக்கல அப்படின்னா அவன் எது செஞ்சாலும் அது குத்தமாகவே பார்க்கிற ஒரு கண்ணோட்டம். அது மாதிரி இந்த ஜஸ்வின் தம்பி இவர்களை போன்று இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தியரி வச்சுக்கிறாங்க. அவங்க பைபிளை வாசிக்கும் போது இதுதான் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதை தாண்டி யாரு எந்த விளக்கம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாக அதை சித்தரித்து கொண்டு போகுது. அதை மட்டம் தட்டுவது, கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, நையாண்டித்தனம் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் பண்ணிக்கிட்டே வர்றாங்க தொடர்ச்சியா. சில விஷயங்கள் அவர்கள் செய்யறது சரி, பல விஷயங்கள் அவர்கள் அதில் பண்ணுகிற மிகப்பெரிய தவறாகவும் இருக்கிறது. முக்கியமா அவங்க செய்யற சில தவறுகளை நான் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல சுட்டி காட்டியிருப்பேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் பக்கத்துல அநேகமா அவங்களுக்குன்னு தனி ஃபோல்டர் பண்ணி நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன் சில வீடியோஸ்களை. நீங்க போய் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த திருத்துவத்தை பத்தி அவர்கள் செய்யற தவறான உபதேசம் மற்றும் பாத்தீங்கன்னா திருச்சபை, இன்னைக்கு திருச்சபையாக கூடி வருகிறோம் பாத்தீங்களா, ஒரு கட்டிடத்தில நம்ம கூடி வருகிறோம், இதை அவர்கள் தவறு என்று சொல்றாங்க. பாஸ்டர்மார்கள் இன்னும் அங்க உபதேசம் பண்ணுவதெல்லாம் தவறு, திருச்சபை என்பது வேறு ஒரு ரீதியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சில வசனங்களை அவர்கள் வைத்துதான் பேசுறாங்க. வேதம் என்பது அநேக விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்ப ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம சாதிக்க கூடாது. அப்படி சாதித்து உபதேசம் பண்றவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். பரந்த ஒரு பார்வையோடு கூட, ஒரு கழுகு பார்வையோடு கூட வேதாகமத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி? நான் இப்ப அதுக்கப்புறம் சொல்ல போகிற ஒரு 8 பாயிண்டை உங்க முன்னால் நான் வைக்க விரும்புறேன். அந்த 8 பாயிண்டையும் நீங்க கேட்கும்போது ஒரு சரியான புரிதல்களுக்குள்ளாக வருவதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமை எடுத்து இங்கே சொல்லப்படுகிற சில வசனங்களையும் நான் காண்பிக்கிற உதாரணங்களையும் விளக்கங்களையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, தம்பி என்னென்ன தவறுகள் இதுல செய்யறாரு? அவரே பாத்தீங்கன்னா நிறைய கள்ளப்போதனையும் அவர் செய்யறாரு. அதனால தயவு செஞ்சு தம்பியும் சரி, தம்பியை ஆதரிக்கிறவரும் சரி, இந்த நிலையிலிருந்து மனம் திரும்பி ஒரு சரியான நிலைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காகவே இந்த வீடியோ பதிவை வைக்கிறேன். ஜஸ்வின் தம்பி, அகஸ்டின் ஜெபக்குமார் மற்றும் வெஸ்லி மேக்ஸ்வெல் இவர்களை பத்தி விமர்சிக்கிறார். விமர்சிக்கலாமா? தாராளமா. அவர்கள் வேதத்துக்கு புறம்பாக செயல்படும் போது தவறான உபதேசங்களை செய்தார்களானால் வேத வசனத்தின் அடிப்படையில அவர்களை விமர்சிப்பது நான் தப்புன்னு சொல்ல வரல, தாராளமா விமர்சிக்கலாம். ஆனா அவர்கள் செய்யாத விஷயங்களையும் சேர்த்து அவங்களை கோர்த்து விட்டு தப்பாக பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை நம்ம இங்கே உற்று நோக்கணும். வேதாகமத்துல எங்கேயுமே ஒரு தவறை ஒருவருக்கு சுட்டி காட்டும் போது பெயர் சொல்லிதான் நீ சுட்டி காட்டணும் அப்படிங்கிற கட்டளையெல்லாம் நமக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்க விருப்பப்பட்டா ஒருவருடைய பெயரை சொல்லியும் நீங்க சுட்டி காட்டலாம், பெயரை சொல்லாமல் காமனாகவும் ஒருவருடைய தவறை சுட்டி காட்டலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நீ ஏண்டா நீ பேர் சொல்லி நீ சுட்டி காட்டல அப்படின்னு கேட்கிற அந்த கேள்வி மிக தவறான ஒரு கேள்வி. இப்ப இன்னொருத்தர் பேர் சொல்லி சுட்டி காட்டுறாரு, உடனே இவரு போய் நீ எப்படி பேர் சொல்லி சுட்டி காட்டலான்னு நம்ம சத்தம் போட முடியுமா? அது அவருக்கு விருப்பம், பேர் சொல்லி தான் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அவர் சொல்றாரு. இன்னொருவர் பேர் சொல்லாமல் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறாரு, அவர் சொல்றாரு. இது அவங்களுடைய விருப்பம். பைபிள்ல இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு நமக்கு சட்டம் இல்லை. ஆக மொத்தம் எப்படியாவது சில தவறுகளை சுட்டி காட்டலாம், அதுதான் நமக்கு வேதம் அக்செப்ட் பண்ணுது. சில குறைகளை நாம் சுட்டி காட்டணும், ஏன்? அவர்கள் திருந்துவதற்காக அதை செய்யணும், மற்றவர்களுக்கும் எச்சரிப்பு உண்டாக நாம் இதை செய்யணும் அப்படின்னு தான் வேதம் இருக்கே ஒழிய அதை இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு வேதத்துல எங்கும் இல்லை. பவுலடிகள் பல நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா சிலருடைய தவறுகள் செய்யும் போது அந்த இடத்துல பெயர் சொல்லியும் சிலரை அவர் சுட்டி காட்டுறாரு. கண்ணானாகிய அலெக்சாந்தரை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க, அந்த பெயரை சொல்லி கண்ணான் என்கிற அந்த பெயரை சுட்டி காட்டி விளக்கப்படுத்துகிறார். அதே பல சமயத்துல பாத்தீங்கன்னா பொதுவாக சுண்ணத்தாக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள சகோதரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இப்படின்னு பொது பெயராகவும் சுட்டி காட்டுறாரு. அப்ப குறிப்பிட்டு யார் அந்த கள்ள சகோதரர்கள் அப்படின்னு ஏன் பவுல் நீங்க சொல்லல? ஏன் அந்த நாயின்னு சொல்றீங்களா, அந்த நாய் யாரு அப்படின்னு போய் ஏன் நீங்க சொல்லல அப்படின்லாம் பவுல போய் கேட்க முடியாது. அந்த இடத்துல பவுல் சரியாதான் செயல்படுறாரு. அந்த சரியதான் நம்ம பார்க்கணும் ஒழிய ஏன் நீங்க இப்படி செய்யலீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்பது ஒரு தரமற்ற செயலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயரை பத்தி அதிகமாக விமர்சிக்கிறார். அவர்களை குறித்து பலவிதமான கேள்விகளையும் தொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும்.
ஆனா பரிசேயர் சதுசேயர் என்பது அவருடைய பெயர் அல்ல, அவர்களுடைய பொசிஷன், அவ்வளவுதான். அவங்க செய்யற அந்த பணிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் பரிசேயர் சதுசேயர். அவங்கெல்லாம் ஒரு குரூப் அவங்க. அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயுமே ஒரு பரிசேயருடைய பெயரை பார்த்து சுட்டிக்காட்டி இந்தந்த பரிசேயர்னு சொல்லல. ஏன்னா சில பரிசேயர் நல்ல பரிசேயர்கள் இருந்தார்கள், சில பரிசேயர்கள் ரட்சிக்கப்படவும் செய்தார்கள். வேதாகமத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஒட்டுமொத்தமா பரிசேயர்களுடைய அந்த முக்கியமான சில தவறான போதனைகளை பொதுவாகத்தான் சுட்டி காட்டினால் ஒழிய குறிப்பிட்ட ஒரு பெயரை வச்சு அவர் டார்கெட் பண்ணல. அப்படி ஒருவேளை ஆண்டவர் பெயரை சொல்லி பேசியிருந்தாலும் அதுலயும் தப்பு கிடையாது. அப்ப ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இதை நீ ஏன் அதை செய்யல இதை செய்யணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிற வண்ணமாக அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவை குறித்து பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவுக்கு நான் ஒன்றும் உங்க வக்காலத்து வாங்க வரல. அவர் தவறான உபதேசத்தை செய்தா அந்த தவறான உபதேசத்தை மட்டும் நம்ம சுட்டி காட்டணுமே ஒழிய எல்லா தவறையும் அவர் மேல தலைமையில திணிச்சு அவரை அசிங்கப்படுத்தி விட்டணும், அவருடைய ஊழியங்களை நம்ம முடக்கிடணும், அவரை இல்லாமல் பண்ணிடணும், இந்த ஒரு மோட்டிவேஷனோட செயல்படக்கூடாது. ஏன்னா ஜஸ்வின் தம்பியருடைய ஒட்டுமொத்த பார்வையும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களையும் மட்டம் தட்டணும், அவங்க எல்லாருடைய குறைகளையும் அப்படியே சுட்டி காட்டி மக்கள் மத்தியில நீர்த்து போக செய்யணும், அவங்களுக்கு வர வேண்டிய காணிக்கைகளை நிறுத்திடணும், அவங்க ஊழியத்தையே ஒழிச்சிடணும். இந்த ஒரு டார்கெட்டோட தான் தொடர்ந்து அவர் செயல்படுகிறத என்னால பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை இந்த பார்வை இல்லை அப்படின்னா அவருடைய தவறான உபதேசத்தை மட்டும் சுட்டி காட்டிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இல்லாத பொருளாதான இழுக்கணும்? நீ ஏன் பேர் சொல்லல விரும்பவில்லைங்கெல்லாம் பேசுற, அது அவர் விருப்பம் ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை? அதுல நீ பேர் சொல்லி சொல்ற, அது உனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் என்னைக்காவது கேட்கிறாரா எப்படா நீ பேர் சொல்லி சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கிறாப்லையா? கிடையாது. இல்ல ஒரு ஸ்டேஷனுக்கே நீங்க போனீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பஞ்சாயத்தை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சில நேரங்கள்ல சிலரை குறித்து பேர் சொல்லாமல் நீங்க சொல்றதுதான் சரி. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தப்பா இருக்கும், ஆனா அவங்களுடைய பார்வையில் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நான் கவனமா யூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா ஜஸ்வின் சொல்ற இந்த உபதேசமே வேதத்தில் இல்லை. வேதத்துல எங்கேயாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குதா நீ பேர் சொல்லிதான் சொல்லணும் அப்படிங்கிற கட்டளை எங்குமே இல்லை தானே. அப்ப வேதத்தில் இல்லாத ஒரு உபதேசத்தை ஜஸ்வின் மக்கள் மத்தியில திணித்து இப்படி பேசுவது தவறா இல்லையா? இந்த முதல் கொஸ்டினுக்கு ஜஸ்வின் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இரண்டாவதாக ஜஸ்வின் தம்பி பாத்தீங்கன்னா அகஸ்டின் ஜெபக்குமாரை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த பேசுறாரு. இங்க மறுபடியும் இங்க கவனிங்க, நான் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு மாத்திரம் இங்க பேசல, வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு ஆதரவாகவும் இங்க நான் பேசவே இல்லை. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கிற சில விஷயங்கள், சில ஒழுங்குகள் இன்னைக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, மிஷினரிகளை தாங்குறோம், மிஷினரிகளை அனுப்புகிறோம், இதை மட்டும்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புறேன். இவர் அகஸ்டின் ஜெபக்குமாரை தாக்குறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மிஷினரிகளை அனுப்புவதும் மிஷினரிகளுக்கு நாம் காணிக்க கொடுப்பதும் சிஸ்டத்தையே தவறுங்கிறார். ஸோ அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள. அது உண்மையிலேயே ஜஸ்வின் செய்வது தவறான ஒரு உபதேசம் அப்படிங்கிறத நான் இங்க சுட்டி காட்ட வேண்டும். அதனாலதான் இங்க வந்திருக்கிறேன். நான் உடனே அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு சப்போர்ட்டா மட்டும் வந்திருக்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஸோ அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறாரு, அவர் செய்யட்டும், நல்லது. அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் உண்மையிலேயே நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தாண்டி சில தவறான வார்த்தைகளையும் தவறான உபதேசங்களையும் அகஸ்டின் ஜெபக்குமார் செய்வதெல்லாம் உண்மைதான். அதுக்காண்டி அவர் ஒட்டுமொத்த ஊழியத்தையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, குறையாக குற்றமாக சொல்லிவிட முடியாது என்பதே என்னுடைய கருத்து. சரி, அது போகட்டும். ஏன் அப்படின்னா நானே ஏற்கனவே அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா செய்த ஒரு தவறான உபதேசத்தை குறித்து விமர்சித்து இருக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன அப்படின்னா, நீ செல்ல முடியாத இடத்தில் உன் பணத்தை நீ கொண்டு போ அப்படின்னு பேசுறாரு. எந்த அர்த்தத்துல சொல்ல வர்றாரு? நீங்க எல்லாம் குடும்பமா ஆயிட்டீங்க, அல்லது நீங்க ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு மிஷினரிகளை நாங்கள் அங்கே அனுப்பி தருகிறோம், அவர்களுக்கான தேவைகளை நீங்க என்ன செய்யுங்க, சந்தித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வேதத்தின் அடிப்படையில சரியா? இதுதான் நம்ம கேள்வி. ஜஸ்வின் என்ன சொல்றாப்ல, ஜஸ்வின் தம்பி என்ன சொல்றாப்ல, வேதத்துல அப்படிலாம் இல்லை அப்படின்னு பயங்கரமா ஆக்ரோஷப்பட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் சொல்ல? பணம் மிஷினரிகளுக்குலாம் ஒருத்தருக்கும் கொடுக்காத, அவன் போய் சொல்லட்டும், கர்த்தர் அவனுக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தரும் சொல்லலையா? ஏன் எந்த ஊரில் மிஷினரிக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சாங்க? எந்த ஊரில் அலவன்ஸ்லாம் கொடுத்து வேலைக்கு வச்சாங்க? எந்த பைபிளில் இருக்கிறது? பைபிள்ல. அப்ப ஜஸ்வினுக்கு பாத்தீங்கன்னா பைபிள் தெரியல, அவருக்குன்னு இதுதான் பைபிள்னு யாரோ மண்டையில துணிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஐடியாவை அவர் உள்வாங்கி கொண்டு ஒட்டு மொத்தமா என்ன செய்யறாங்க, மற்றவங்களை எல்லாம் இப்போ வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையாக தெரிகிறது. இப்ப பைபிள்ல மிஷினரிகளை அனுப்பினார்களா?
அப்படி அனுப்பப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுத்தாங்களா? அல்லது அகஸ்திய ஜெபக்குமார் ஐயா செய்வது போல நீ போக முடியாத இடத்துக்கு உன் பணத்தை அனுப்பி கொடு அப்படின்னு சொல்ற வார்த்தை தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பே இல்லை வேதத்தின் அடிப்படையில. நிச்சயமாக எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆனா எல்லாருமே வேறொரு இடத்துக்கு போய் தான் போதிக்கணும் அப்படின்னு வேதத்துல எங்குமே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நீங்க பைபிளை போய் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே புறப்பட்டு போய் எல்லா நாடுகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல் என்ற கட்டளையே ஆண்டவர் கொடுக்கவில்லை. இந்த கட்டளை யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அப்போஸ்தலர்களுக்கு தான் அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற வார்த்தையெல்லாம் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா, பிரத்யோகமாக தம்முடைய ஊழிய பணிக்கு அழைத்த அப்போஸ்தலர்களை பார்த்து பேசுகிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் என்கிற வார்த்தைக்கு அனுப்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். ஒரு மிஷனுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் பாத்தீங்களா, அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் தான் பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னாங்களே ஒழிய, அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரே ஒழிய, பொதுவான விசுவாச பிள்ளைகளை குறித்து வேதம் எங்குமே பேசல. எல்லா விசுவாசிகளையும் போய் நீ வெளிநாட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, நீ ஏன் உன் காசு அனுப்புற, நீயே போய் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பார்வை, அந்த உபதேசம் பைபிளிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணுமா? ஆம், எல்லோரும் சுவிசேஷம் சொல்லணும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது, அதெல்லாம் உண்மை. ஆனா பிரத்யேகமாக ஊழிய அழைப்புங்கிறது வேற. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் சிலரை, சபை பக்தி விருத்தி அடையும்படி சிலரை தேவன் அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை போதகர்களாகவும் மேய்ப்பராகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பவுலடிகள் கேட்கிறாரு 12ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல, எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? கேள்வி எழுப்புறாரா இல்லையா? அப்ப சபையில எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைச்சிறது இல்லை. எல்லாரும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமையானவர்களாக இருக்கிறது இல்லை. அப்ப எல்லாருமே என்ன செய்ய முடியாது? போய் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் அவர்கள் இடத்திலே சாட்சியா வாழணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலனடைந்து நீங்க எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக வாழ்வீர்கள். இந்த எல்லா இடங்களிலும் அப்படிங்கிற வார்த்தை என்ன? உங்க ஊர்ல இருந்துகிட்டே நீங்க அந்த ஊருக்குள்ள நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. சிலர் வெளியூருக்கு பிரத்யோகமா அழைப்பு பெற்று வெளியூருக்கு போறாங்க. அப்ப அங்க இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல மண்ணில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக என்ன செய்தார்? விதை போட்டு விட்டு போனார். ஒரு தோமா அங்கிருந்து இஸ்ரேல் நாட்டுல இருந்து ரட்சிக்கப்பட்ட எல்லா மக்களும் அப்படியே இந்தியாவுக்குள்ள வரல, அமெரிக்காவுக்குள்ள போறல, ஆப்பிரிக்காவுக்குள்ள போறல. நல்லா புரிஞ்சுக்கங்க. மிஷனரிகள் வந்தாங்க ஒரு சிலர். அவர்கள் வந்து அவர்கள் இங்கே சாட்சியாக நின்றார்கள், ஊழியம் செய்தார்கள். அது நிமித்தமாக இங்கே கிறிஸ்தவர்கள் உருவானார்கள் என்பதைத்தான் நம்ம வேத முழுவதுமே பார்க்கிறோம். அப்ப வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா சிலரை தேவன் பிரித்து எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். யாருக்காக? மிஷனரி ஊழியத்திற்காக பார்க்கிறோம். அப்ப இந்த மிஷனரிகளை பார்த்தீங்கன்னா அங்குள்ள விசுவாச மக்கள் தாங்குகிறார்கள். இதைத்தான் பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவும் சொல்றாரு, நீங்க வெளியூருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆக வெளியூருக்கு போகக்கூடிய சில அழைப்பு பெற்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அவர்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க? தாங்குகிற ஒரு விஷயத்தை தான் வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது, பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய சுவிசேஷ வேலைக்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். எல்லாரையும் அப்ப ஆவியானவர் திருவுளம் பற்றலையா சுவிசேஷ வேலைக்காக? அதுதான் இங்க நம்ம தப்பு பண்றோம். நிறைய இடங்கள்ல இவங்க என்ன தப்பு செய்யறாங்க பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல பொதுவா எல்லாரும் கற்கவும் எல்லாரும் தேரவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து சபைங்கிறது ஒரு குடும்பம். இங்க யாரு தான் நான் தான் ஹை லெவல் அப்படின்னு இல்லை. ஆனா அதுக்காண்டி மூப்பர்களே இல்லை, தலைமைத்துவமே இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. தலைமைத்துவம் உண்டு, சபைக்கு ஒரு மூப்பர் உண்டு. அவர் தான் அங்க உபதேசம் பண்ணுவார். அதை குறிச்சுதான் நீங்க தீமத்தை புத்தகம், தீத்து புத்தகத்தை எல்லாம் அந்த ஊழியக்காரர்களுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம். அப்ப பிரத்யோகமா தேவ ஆண்டவர் இதையும் பேசுகிறார். புரியுதுங்களா? அதுதான் வேதத்தை நம்ம பகுத்து சில விஷயங்களை பார்க்கணும். இந்த என்ன விளக்கம், அது என்ன விளக்கம். சோ இந்த டீட்டெயில் படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பரிபூரணமான சத்தியம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆக இங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீ போக முடியாத இடத்துக்கு உன் பணம் போகட்டும்னு அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லுகிற உபதேசம் பார்த்தீங்கன்னா வேதத்தை சார்ந்ததுதான். அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லை. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு சுவிசேஷ மிஷன்கள் தோணுச்சு பாத்தீங்களா? இங்க நிறைய நம்ம வந்து முன்னாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து, அமெரிக்காவில இருந்து, ஐரோப்பாவில இருந்து, இப்படி இங்கிலாந்துல இருந்து நிறைய மிஷனரிகள் இங்க வந்தாங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க.
அதெல்லாம் ஒரு மிஷன், அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அவர்கள் மூலியமாக இங்கே மிஷனரிகள் அனுப்பப்பட்டாங்க. இப்படி வந்த மிஷனரிகளை தான் நம்ம சீகன் பால்குவை பார்க்கிறோம். இன்னும் நிறைய மிஷனரிகள் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து வில்லியம் கேரிய பார்க்கிறோம், ஐடாஸ் கடரை பார்க்கிறோம். இப்படி நிறைய மிஷனரிகள் வந்து அப்படியே அனுப்பப்பட்டு இங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க. அங்க இருக்கிற மக்கள் அவங்க பணத்தை எல்லாம் திரட்டி இங்க இந்த ஊழியத்தை செய்கிற இந்த மிஷனரிகளுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து பணம் கொடுப்பாங்க. அதை தான் கொஞ்ச நாட்கள்ல இவங்க வந்து இங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற காலத்துல அதை வச்சுதான் அவங்க இங்க வாழ முடிஞ்சிச்சு. இந்த இந்த அடிப்படை செயல்பாடு தான் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம் அதிகமாக எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்ததுக்கு இது ஒரு காரணம். இது ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை கடவுள் செய்யல அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஜஸ்வினை பார்த்து கேட்கிறேனே, இந்த மிஷனரி சிஸ்டத்தை கடவுள் செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை அறியாதவர்களாகவும் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அன்றைய நாடுகள 18ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நிறைய மிஷனரிகளை அங்கிருந்து நமக்கு அனுப்பி தந்தாங்க. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு இங்க செயல்படுது. இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் போன்றவர்கள் மிஷனரிகளாக நிறைய மிஷனரிகளை உருவாக்குகிறவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த பவுண்டேஷன் அந்த அடிப்படையில தான் உருவாக்குது. அதுக்குள்ள அவங்க ஏதாவது கோல்மால் பண்றாங்க, ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அதை நம்ம சுட்டி காட்டலாம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டத்தையே தவறுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிஸ்டம் தான் மிஷனரிகள் அன்னைக்கும் 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளிலும் செயல்பட்டாங்க. இதே சிஸ்டம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையும் செயல்பட்டது. திருச்சபைகள் அன்றைக்கு மிஷனரிகளை பல இடங்களுக்கு அனுப்பினது. அப்படி போன மிஷனரிகளை, ஊழியர்களை சபையாகப்பட்டது இங்கிருந்து காணிக்கை கொடுத்து தாங்கினது என்பதைத்தான் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. இதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஏதோ வைராக்கியமா எழுந்து அது இல்ல இது இல்ல அப்படின்னு பேசி குற்றப்படுத்துகிற இது போன்ற நபர்களிடத்திலே, அதாவது ஜஸ்வின் போன்ற நபர்களிடத்திலே மிக எச்சரிக்கையா இருக்கணும்.